ஹாப்பி நியூ இயர். கமலஹாசன் இந்த பாட்டு இல்லாம புத்தாண்டு நாங்க கொண்டாடுறது கிடையாது. கமலஹாசன் என்றாலே சர்ப்ரைஸ். கமலஹாசன் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா பண்ணுங்க சப்ஸ்கிரைப். கடகராசியா நீங்க? மேச ராசியா நீங்க? அமேசிங். தமிழர்கள் நாங்க புத்தாண்டு வந்துட்டேன்னு சொன்னா பொங்கல் பொங்குவோமோ இல்லையோ ராசி பலம் பாக்குறத மறக்கவே மாட்டோம். நீங்க என்ன ராசி இப்படின்னு சொல்லி கேட்டு 2025 உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு விதமா வித்தியாசமா சொல்லுவாங்க. ஆனா வெள்ளக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? கண் தெரியாத பாட்டி இப்படி எழுதி வச்சிருக்கா, கால் இல்லாத தாத்தா அப்படி எழுதி வச்சிருக்கா இப்படின்னு சொல்லி 2025 வந்திருக்கிற ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லித்தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள வந்துட்டீங்கல்ல, என் பேர் தான் வினோ. வெல்கம் டு வியூவர்ஸ். சிம்சன் தெரியுமில்ல, ஃபேமஸான கார்ட்டூன் சேனல். அவங்க 2025க்கு ஒரு ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க. 2025ல கார் வருமா? காருண்டா சாதாரண கார் இல்ல, பறக்கிற கார் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. ஆனா புதுசா பறக்கிற கார்ல என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல இருந்து பறந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, ஒரு இடத்துல இருந்து பறந்து அடுத்த செகண்ட் இன்னொரு இடத்துக்கு போனா அந்த ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு? நீங்க சிம்ஸ் பாப்பீங்களா? நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்களும் என்ன மாதிரி தான் சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க டெய்லி பாப்பீங்கன்னு சொன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிலாவுல பாட்டி வடை சொல்லுவான்னு சொன்னா அது நம்ம கதை. கண் தெரியாத பாட்டி எதிர்காலத்தை சொல்லுவான்னு சொன்னா அதுதான் வெள்ளக்காரன் கதை. அதான் பாபா வாங்க கதை. பாபா வாங்கண்டா தெரியுமா? ஒரு கண் தெரியாத பாட்டி பிறக்கும் பொழுதே கண் தெரியாம போகல. அவருக்கு முந்தி நல்லா கண் தெரியுங்க. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கண் தெரியாம போயிட்டு, கண் தெரியாம போன பிறகு அவ கொண்டே ஒன்று தெரிய வந்துச்சு. எனக்கு தெரியாம போனது கண்டா. ஆனா தெரிய வந்தது எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லி எல்லாமே தெரியும்னு சொல்லி அந்த காலகட்டத்துல அவ நிறைய பேருக்கு குறி சொல்லி இருக்கா. அப்படி குறி சொல்லி இன்றைக்கு உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிருக்கா. அவ நிறைய ப்ரொடக்ஷன் வச்சிருக்கா. ரெட்டமாடி கட்டிடத்துல கட்டணம்பு பூந்தும்னு சொல்லி அவ எழுதுறது இன்னைக்கு ரெட்டமாடி கட்டுறதுக்குள்ள விமானம் பூந்துதா சொல்லி மாத்திட்டாங்க. இது மாதிரி அவ வித்தியாசமா இதுவெல்லாம் எழுதி வச்சிருக்கா. அது 2025க்கு என்ன வரும்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி சொல்றதுக்கே ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே இருக்குது. 2025ல பாபா வங்க என்ன சொல்லிருக்கா தெரியுமா? ஐரோப்பாவுல அழிவு வரப்போகுது. ஐரோப்பாவுல இருக்கிற எல்லாருமே போரால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து போறாங்க. யோசிச்சு பாருங்க, தமிழ் மக்கள் நம்ம நாட்டுல இருந்து வெளிக்கிட்டு ஐரோப்பாவுக்கு வந்து வசதியா வாழ்றத நினைச்சாங்க. இப்ப ஐரோப்பாவுல இருக்கிறவங்க எல்லாம் போர்னு சொல்லி வெளிக்கிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து அகதியா வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இதான் சொல்லுவாங்க, யானைக்கும் அடிசருக்கும் ஏணிக்கும் படிசருக்கும் அப்படின்னு சொல்லி. இது நடக்காம இருக்கிறது நல்லது, நடந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து. ரூல்ஸ் நம்மளுக்கு கிடையாது, மீறி போட்டால் மீறப்படும். ஆமா, இதே இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. நீங்க கண்டுபிடிச்ச கமெண்ட நான் வாசிக்க ரொம்ப ஆவலா காத்திருக்கேன். பாபா வங்காவது பரவாயில்ல, ஐரோப்பா தான் அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நஸ்டடமஸ் இவர் ஒரு கவிஞர். அந்த காலத்துல நிறைய கிறுக்கி வச்சிருக்காரு. இருக்கும் பொழுது எழுதிய எல்லாம் கிறுக்கல்னு சொல்லுவாங்க. இறந்த பிறகுதான் கிறுக்கல் எல்லாத்தையும் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவருடைய கிறுக்கல் எல்லாத்தையும் எடுத்து இதுல எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி அவரை அன்னைக்கு எழுதி வச்சிருக்கான்னு சொல்லி ஃபேமஸா சொல்றாங்க. அந்த நஸ்டடமஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? 2025ல உலகமே அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஐயோ, உலகமே அழிஞ்சிருமா? எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா, இயற்கை அனர்த்தங்கள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலநிலை ரொம்ப பாதிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஐரோப்பா மட்டும் இல்ல, நாம கூட உலகத்தை விட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போக வேண்டி வந்துருமோ. அதனாலதான் எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்துக்கு ஃபிளைட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபிளைட்ல பறக்கலாமா, கார்ல பறக்கலாமா? ஏற்கனவே பார்த்த சிம்சன் பறக்கிற கார் வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு சைக்கிள்ல பறந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு சொன்னா அங்க நல்லபடியா வாழலாம். இல்ல அழிவு வரும் பொழுதுதான் ஆன்மீகம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹாமில்டன் பாக்கர் என்றவர் சொல்றார், நவீன ஆன்மீகம், புதுசா ஒரு ஆன்மீகம் இந்த 2025ல வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ உலகம் அழிஞ்சாலும் ஆன்மீகம் வந்து உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா? ஆன்மீகம் என்ன? இப்ப பார்த்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அடுத்ததா வரப்பொழுது ரே குர்ட்ஸ்வைல் என்றவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நண்பன் வரப்போறான் 2025ல. உங்களுக்கான ஒரு நண்பன் வரப்போறான். அவன் தன் பாட்டிலேயே யோசிப்பான். நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து தருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெஸ் ஏஐ தொழில்நுட்பம் வரப்போகுதுன்றத அன்னைக்கு ரே குர்ட்ஸ்வைல் என்றவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு ஒரு நண்பன் வரப்போறான். அவ உங்களுக்கு தெரியாத விடயத்தை ஒரு செகண்ட்ல
தன் பாடலையே யோசிச்சு சொல்லுவான்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை இனி யாருமே பொண்ணு தடுக்கவே இல்லை. 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைச்சிடும் இல்ல. சைனாவுல ஏற்கனவே ரெடி, நம்ம நாட்டுக்கு கெதியா பாடி அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். என் பேர் தான் வினோ. See you next video. Bye bye.